வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே சொல்கிறதாம், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு ராசி அதிபதியாக வரும்போது அவர் 11 இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வழி திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாவது லாட்டரி டிக்கெட் ஏதாவது சின்னதாக ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பெருசாக வைக்கிறாதீங்க. ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாவில் இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது பம்பர் குழுக்கள் வாங்கிக்க, ஒரு லக்கு கிடைக்கிறது. இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாகுது, சுக்கிர தசை புத்தி அந்தரம் நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. பட் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும், அவ்வளோதான். அப்படியே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இது என்றைக்குமே துலாம் ராசிக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, செல்ஃபாக வெளியிலேருந்து வில்லனே வர வேணாம், இவங்களே ஆப்போசிட் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு ராசி தான் துலாம் ராசி. பட் வியாபாரம், நம்மகிட்ட நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், ஒரு பெரிய ஒரு பண வெறியெல்லாம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அது இப்போ 11 இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை ஏதாவது ஷார்ட் ரூட்டில் போய்ட்டு 2 கோடி 5 கோடி தட்டிடலாமா அப்படின்ற லெவலில் திங்கிங் வரும். வருமானா சில பேருக்கு வரும், யாருக்கெல்லாம் சுக்கிர வக்கரமாக இருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ அது வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் 11 இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகாத பேச்சுலர்ஸ்லாம் ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை ஃபேமிலி மேனை கேட்டீங்கன்னா, நான் பேச்சுலர் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமாடா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா உடனே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பெண்ணாகிறதுனா மாப்பிள்ளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக செவ்வாய் திசை புத்தி அந்த மாதிரி கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. 3 மற்றும் 6ஆம் அதிபதி. ஸோ 3 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, நிறைய வேலை விஷயத்துக்காக ஓட்டுன்னு ஓட்டுவோம், அங்கங்கே ஊராக சுற்றுவாங்க. ஊராக சுற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான்லாம் ஊர் சுற்ற ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்லேருந்து அந்த ஊர், அந்த ஊரில் இந்த ஊர் தாவிக்கிட்டே இருக்கிறதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஃபுட் ப்ரியர். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுக்கிட்டலாம் சாப்பிட்டு இருக்கும்போது அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கும். பட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து. அதே மாதிரி கடன் பத்திரங்கள் ஏதாச்சும் புதுசாக லோனுக்குன்னு அப்ளை பண்ணிங்கன்னா கப்புன்னு ஒரு கார்டை கொடுத்துருவாங்க, இல்லாட்டி கப்புன்னு ஒரு பெரிய லோனை சேங்ஷன் பண்ணி இஎம்ஐ கட்டுறா ராஜாட்டுருவாங்க. ஸோ நம்ம கடன் வாங்கினார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிற மாதிரி நம்மளும் ஐயோ இஎம்ஐ கட்டுமே இஎம்ஐ அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இஎம்ஐலாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது அம்மா சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பட் இதனாலும் 4ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும்போது மம்மி கொஞ்சம் ரொம்ப அடம் பிடிக்கும். ஏதாவது விஷயம் சொன்னீங்கன்னா போடா அப்படின்னும். ஸோ என்னடா அது மம்மி இப்படி பேசுதுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் 5இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைங்களும் கொஞ்சம் வம்பு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி வக்ரகிரகம் இருக்குன்னு வைங்களேன், அது கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கும். இந்த ஆள் சொல்கிறான், நான் என்ன கேட்கணும் அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி அடமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஜனகால ஜாதகத்தில் ஒரு 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருந்துவீங்கன்னா அவனை மாதிரி ஒரு கேடு கட்ட பயில பார்க்கவே முடியாது. அவன்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. தம்பி சரக்கறி அடிக்கக்கூடாது, சரிங்க, எப்போதுமே அடிக்கக்கூடாது, சரிங்கன்னுவான். சாயங்காலம் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துப்பான். நான் சொன்னல, நீ அப்போ சொன்ன இப்போ சொன்னியான்னு கேட்பான். ஸோ அவனுக்கு அப்போ சொன்னது இப்போ அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் அப்போ தானே அடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்மளே குழப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிருத்துவமான ஆட்கள் இந்த 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கிறவங்கலாம் போட்டு தள்ளிடுவாங்க நம்மளை. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி 7 அது 3ஆம் அதிபதி கொஞ்சம் சந்தேகம் நிறைய வரும். என்னடா இது பயப்புள்ள எப்போதுமே சாதாரணமாக போகிறவன் சென்ட் அடிச்சுக்கிட்டு போகுது புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கொஞ்சம் அப்படி சந்தேகப்படும். அதே பொண்டாட்டி எப்போதும் சாதாரண போதும் கொஞ்சம் அந்த மேக்கப் பின்னர் ஒரு 2 கோட்டி ஏற்றிட்டு போட்டு போதே நடாது அப்படின்னு சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகுது. 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சந்தேகம் தூக்கலாக அதிகமாக தான் இருக்கும். எவ்வளோ எங்கடாச்சும் சைட் விட்டு அடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வேவ்லெத்தெல்லாம் பார்க்கும், மொபைலை செக் பண்ணும், உஷாராக இருக்கும். சின்ன சார் பழக்கமாக நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, நான் நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறோம்ல, கிளைண்ட்டுக்கிட்ட பார்ப்போம், அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த பயமுள்ள மொபைலில் போய் நோண்டிங்க எத்தனை ஃபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா, எத்தனை நம்பரில் என்னமோ கரெக்டாக நான் அந்த நேம் போட்ட மாதிரி இந்த அம்மா கண்டுபிடிச்சி 1 2 கடுக்கு இல்லாமல் வச்சுருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கு 27 கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்காலாம் நம்மளை பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப டாப் லெவலில் போகிறவங்களாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. துலா ராசிக்காரர்கள் அதுவும் 3 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். அதனால் சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள்லாம் வரும். ஸோ துலாம் லக்னமாகிறது குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உஷாராக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 11 கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது திருமணம் நடக்கணும், ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்கான விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி 11 நம்ம முதல்ல சொன்ன விபரீத ராஜயோகம். சும்மா அப்படியே ஏதோ அப்படி போகிற ஒரு பொட்டி கிடைக்குது, உள்ளே ஓப்பன் பண்ணால் 100 crores இருக்குது, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டைமில் வந்து என்ன ஆகுனா, யாராச்சும் நமக்கு வந்து லம்பாக நம்மக்கிட்ட வந்து ஆட்டையை போட்டு போயிருப்பான். ஸோ தாத்தாரன்னு சொல்லி வாங்கிட்டு போய்ட்டு டாச் பண்ணியிருப்பான். ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணுன்னா இப்போ போட்டு உழுக்குங்க அவனை, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மூத்திர சந்தா பார்த்து நான் கும்பிடிக்கினா கண்டிப்பாக வந்து அவன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ யாருக்கு இது நடக்கணும், துலா லக்னம் வாங்குது சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி புதன் வந்து 11 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் 9ஆம் அதிபதி வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பா மேலே நிறைய என்ன தான் பேசினாலும் எங்கள் அப்பா மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேலே வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. லீகல் இஷ்யூஸ், ஏதாவது லீகல் இஷ்யூஸில் அப்பா சொத்துக்கத்தெல்லாம் மாட்டியிருந்தால் இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகி அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதிக்கு வந்து ஒரு சூரியன் இருக்கார். 11ஆம் 10 இருந்தாலே என்ன ஆகும்னா தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது வந்து எந்த மாதிரி தோணுது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும், நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் டென்ஷன் இருக்கும், சின்ன டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ 11 நிறைய கிரகங்கள் வந்து வெற்றிகள் ஜாஸ்தி, அதுவும் செவ்வாய் சுக்கிரனாக இருக்கும்போது கொஞ்சம் எதிர் வீடு பக்கத்து வீடுலாம் எட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? என்ன சார் எல்லாம் கேட்டாக்கூடமாக பேசுகிறீங்க இடத்துலப்பா. மனிதனுடைய மனசு வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு எல்லாருமே சொல்ல முடியாது. எல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எண்ணம் போகும், அங்கே போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பண்ணுங்கள், மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கால் விற்கிற இடம்லாம் கண்ணி விடியாக விற்கிறீங்கயா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போ எது பண்ணாலும் வந்து நெகட்டிவாகவே நடக்கும். ஸோ வேலை கேட்ட போனால் வேலை இல்லைன்றான், பஞ்சு விற்க போனால் பஞ்சு காற்றடிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ போகிற இடம்லாம் வந்து ஆப்பு வைக்கிறது, டென்ஷன் ஆகுறது, எங்கே போனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைனே இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் சொல்கிறோம். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்னென்னா எள்ளு, இந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கர்மா பயங்கரமாக இருக்குங்க, எங்கே போனாலும் அடிக்கிறாங்க, எங்கே போனாலும் நிம்மதியே இல்லைன்றவங்க வந்து இந்த கருப்பு எள்ளு எடுத்து வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க. ஸோ நல்லா மென்று அதை வந்து முழுங்கிடுங்க. ஸோ டெய்லி வந்து அது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கர்மா வந்து உங்களை விட்டு படிப்படியாக உங்களை விட்டு விலகும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் வரும். ஸோ இது பண்ணி பாருங்கள், இது வந்து ஒர்க் ஆகுது, பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போதும், அப்படியே வாயில் போட்டு நல்லா சவுக்கணும். அதே அந்த எச்சி இந்த சலைவா இருக்கு இல்லையா, எச்சி சலைவாவில் நல்லா மென்று அதுக்கப்புறம் முழுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப்பில் வந்து உங்களுடைய கர்மாக்கள் நீங்கி நீங்கள் அடுத்த லெவலில் கண்டிப்பாக. இது வந்து ஒருத்தட்ட சொன்னேன், ஒரு சாமிஜியாக ஒருத்தட்ட சொன்னேன் நான். அந்த ஒன் செட்டு சொன்னேன்ப்பா, நீ வந்து இந்த எள்ளு சாப்பிட்டீங்கன்னா அந்த கர்மா போகும் பாடினேன். நான் வந்து எப்படி சாப்பிட்றது, எள் அப்படியே எப்படி சாப்பிட்றது, நான் அந்த எள்ளு பர்ஃபி வாங்கி சாப்பிட்லாமா இப்படிலாம் கேட்டார். எள்ளு பர்ஃபிலாம் கிடையாது, சாதாரண எள்ளு கருப்பு எள் வாங்கி 1/2 ஸ்பூன் போட்டு வாயில் போட்டு மென்று சாப்பிடணும். இப்போ சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு பர்ஃபி வாங்கி சாப்பிட்றேன், கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எள்ளுனா எள்ளு தான் சாப்பிடணும். சரியா? அது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கர்மம் விலகி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.